பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஒளி இழை செய்திகள். தொழிலதிபரிடம் பண மோசடி செய்த வழக்கில் தம்பதி கைது செய்யப்பட்டு 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகை பறிமுதல் செய்யப்பட்டதா? புதுச்சேரி சர்கோப் வீதியில் வசித்து வருபவர் நாராயணன் டிராவல்ஸ் நடத்தி வந்தார். இவரது வீட்டை மணிகண்டன் என்கிற மணி மற்றும் கங்காதேவி ஆகியோருக்கு வாடகைக்கு விட்டுள்ளார். மணிகண்டன், கங்காதேவி மற்றும் அவரது நண்பர்கள் சங்கீதா, அப்துல் காதர், முகமது சித்திக் ஆகியோர் நாராயணனிடம் நன்றாக பழகி ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்து பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறியுள்ளனர். இதனை நம்பி நாராயணனும் சுமார் 4.53 கோடி முதலீடு செய்துள்ளார். பின்னர் எந்த தொழிலும் செய்யாமல் பணத்தை திரும்ப தராமலும் அவர்கள் ஏமாற்றி வந்துள்ளனர். இது குறித்து நாராயணன் சிபிசிஐடி போலீசில் புகார் அளித்தார். அதன் பேரில் மணிகண்டன் என்கிற மணி, கங்காதேவி, சங்கீதா, அப்துல் காதர், முகமது சித்திக் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தலின்படி காவல் கண்காணிப்பாளர் தனசேகரன் மேற்பார்வையில் ஆய்வாளர் பாபுஜி, சிறப்பு நிலை உதவி ஆய்வாளர் சிவசித்தன் உள்ளிட்ட போலீசார் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது. இதில் சங்கீதா மற்றும் முகமது சித்திக் ஆகியோர்களை அவர்கள் கைது செய்தனர். தொடர்ந்து தலைமறைவாக இருந்தவர்களை போலீசார் தேடி வந்தனர். அப்போது திருநெல்வேலியில் மேலப்பாக்கம் பகுதியில் மணிகண்டன், கங்காதேவி ஆகியோர் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்தது. இதனை அறிந்த சிறப்பு புலனாய்வு குழு 7 நாட்களாக முகாமிட்டு தலைமறைவான குற்றவாளிகளான மணிகண்டன், கங்காதேவி ஆகியோரை கடந்த 16ஆம் தேதி கைது செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் கைது செய்யப்பட்ட மணிகண்டன் முஸ்லிம் மதத்தை சேர்ந்தவர் என்றும் அவரது உண்மையான பெயர் சையது முகமது புகாரி என்றும் தெரியவந்தது. மணிகண்டன் என்ற பெயரில் ஆள் மாறாட்டம் செய்து போலியான ஆதார் மற்றும் வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் மணிகண்டன் பெயரில் வைத்திருந்த ஆதார் மற்றும் வாக்காளர் அட்டை, செல்போன்களை பறிமுதல் செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து சிறையில் அடைக்கப்பட்ட மணிகண்டன், கங்காதேவி ஆகியோரை போலீசார் காவலில் எடுத்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் நாராயணனிடம் பெற்ற பணத்தை பல இடங்களில் முதலீடு செய்திருந்தது தெரியவந்தது. தொடர்ந்து அவர்களிடமிருந்து 10 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டு மீதி பணத்தை பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இவர்கள் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல தொழிலதிபர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்களை மோசடி செய்து ஏமாற்றியதும் தெரியவந்துள்ளது.